ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் சங்க் குக்கீஸ். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கிரானுலேட்டட் சுகர் ஒரு 1/2 கப், ப்ரௌன் சுகர் ஒரு 1/2 கப், 1/2 டீஸ்பூன் உப்பு, மெல்டட் பட்டர் ஒரு 1/2 கப், ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அப்புறம் ஒரு முட்டை எல்லாம் சேர்த்து நல்லா அதை அரைச்சிக்கோங்க. ஒரு பவுலில் நம்ம இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மைதா ஒரு 1.5 கப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சலிச்சுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோள மாவு. இது வந்து ஆப்ஷனல் தான், நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. எல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நான் 1/2 கப் சாக்லேட் பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இப்படி உருண்டை உருண்டையாக வச்சுருங்க. இந்த மாவு ஒரு 17 பிஸ்கட் வரும். இப்போ இதை 1 hour ஃப்ரீசரில் வச்சுருங்க. 1 hourக்கு அப்புறம் ஒரு ட்ரேயில் ஒரு பால்ஸுக்கும் நடுவில் 2 inch கேப் விட்டு வைங்க. ஏன்னா அது வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிடக்கூடாது, அதுக்காக தான். ஓவனில் 350 Fahrenheit வச்சு ஒரு 15 to 17 minutes நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம சாக்லேட் சங்க் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக வந்திருக்குன்ட்டு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.